சூப்பரா இருக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங் நியூ ஸ்கிரிப்ட். ஐ ஆக்சுவலி ரியலி என்ஜாய் தி ஃபிலிம். எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சது காஸ்டிங் சூப்பரா பண்ணியிருந்தாங்க, மியூசிக் சூப்பரா இருந்துச்சு, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஓகே, நிறைய த்ரில்லர் படங்கள் இருக்கு, இதுக்கும் த்ரில்லர் நார்மலான எல்லா யூசுவல் ஸ்டோரி மாதிரி இருக்கா இல்ல டிஃபரன்ஸா இருக்கா? இல்ல, ஆக்சுவலி தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். எனக்கு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா எடுத்துட்டு போயிருந்தாங்க படத்தை, அண்ட் டு த பாயிண்ட் கிறிஸ்பா இருந்துச்சு. மேடம், ஒரு பக்கம் கூலி ரிலீஸ் ஆயிருக்கு, ஒரு சில விஜயகாந்த் சார் படம், அந்த படம் தவிர்த்து இந்த படம் பார்க்கணும், என்ன காரணம்? எல்லாமே டிஃப்ரெண்ட் ஜானர், எல்லா ஜானரும் ரெஸ்பெக்ட் பண்ணோம். இது வந்துட்டு ஒரு புது அட்டம் மாதிரி இருந்துச்சு. ஸோ இதையும் கொஞ்சம் எல்லாரும் பார்க்கலாம். ஓகே, த்ரில்லர் மூவில மியூசிக் தான் சப்போர்ட். ஸோ மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப அப்லிஃப்ட் பண்ணிச்சு. மியூசிக் டைரக்டர் சூப்பரா பண்ணியிருந்தாரு, கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணியிருந்தாங்க, அண்ட் ஆர்ஆரும் சூப்பரா இருந்துச்சு. ஓவரால் எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து டெஃபினெட்லி ஆக்சுவலி எனக்கு செகண்ட் ஹாஃப்ல நிறைய விஷயம் வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேனோ அது இல்லை. ஸோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அதான் சொன்னேன், காஸ்டிங் வாஸ் மை ஃபேவரட். எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க, பர்ஃபெக்டாக இருந்துச்சு அவங்களுக்கு அவங்க ரோல். வசந்த் ரவி சார் சூப்பராக நடிச்சிருந்தாரு, ஹீரோயின் மேமும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. தேங்க்யூ. ஹாய், நான் தான் உங்கள் கெமி. ஸோ நம்ம இந்திரா படம் வந்துட்டு சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு த்ரில்லர் படம் வந்திருக்கு இல்லையா? ஸோ அது ஒரு வொர்த் த வெயிட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய ட்விஸ்ட் இருக்குது, நிறைய எதிர்பார்க்க வேண்டிய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. மெயின் ட்விஸ்ட் வந்துட்டு இன்டர்வெல்க்கு அப்புறங்க பத்ரான்ற கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒவ்வொரு ரோலும் ஒவ்வொரு அந்த சீன் அந்த சொல்லிட்டா போயிடுமே, அது சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான்லாம் அப்படியே ஃபயராக இருந்துச்சு அவர் வந்ததுக்கப்புறம். ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் த ட்விஸ்ட். அண்ட் நம்ம படம் வந்துட்டு ஒரு டெபியூ டைரக்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், பார்க்குறதுக்கு அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு. அந்த கதையை ரொம்ப அழகாக எடுத்துன்னு போயிருக்காரு டில் தி எண்ட். ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் மெயினாக ஒரு படத்துக்கு வந்துட்டு பாட்டு அது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கும் ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காங்க. மியூசிக் வாஸ் ரியலி குட். அவங்க கொடுத்த ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு எமோஷனுக்கும் ரொம்ப அழகாக கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் பிஜிஎம்ஸ் ஆல்சோ வாஸ் அமேசிங். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்துட்டு உயிரே. ஸோ கண்டிப்பாக பார்க்கணும். நான் சொல்றதோட ஆடியன்ஸ் நீங்க வந்து இந்த படத்தை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்றதை தாண்டி எனக்கு இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு 2 டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் சொல்லியிருக்கு த்ரில்லரில். அண்ட் எவ்வளோ த்ரில்லர் படங்கள் வந்திருந்தாலுமே இந்த த்ரில்லர் படம் செப்பரேட்டான ஒரு 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 இம்பேக்ட் இருக்கும். அண்ட் இன்னைக்கு ஆடியன்ஸோட படத்தை தேட்டரில் பார்க்கும்போது அவங்க எல்லாத்தோட ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அது உங்கள் எல்லாத்தோட சப்போர்ட்டோட அந்த ரியாக்ஷன்ஸை வந்து நீங்கள் கேரி பண்ணுறதுலையும் ஆடியன்ஸ் சொல்கிறதுலையும் இந்த படத்தோட வெற்றி அடங்கியிருக்கு. அண்ட் தேங்க்யூ. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் படம் தரமிடியிலேருந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த படம் எனக்கு மனசால சொல்கிறேன், ஐ ரியலி லவ் டூயிங் திஸ் ஃபிலிம். அண்ட் தேட்டரில் இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அட் த சேம் டைம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆகாது. வித்தியாசமான படங்கள் தான் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு கதை தான் கேட்டுட்டு இருக்கேன். அண்ட் ஏதோ ஒரு விஷயம் அந்த படத்தில் யூனிக்னஸ் இருக்கணும், எட் ஆடியன்ஸ்க்கும் அதை எக்ஸைட் பண்ணணும், என்டர்டெய்னிங்காக இருக்கணும், என்கேஜ்மெண்ட்டும் இருக்கணும். சோஃபார் இன்னைக்கு இந்திரா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்களாம் பார்த்துட்டு சொல்லுங்க உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு. கூலிக்கு அப்புறம் வந்து செகண்ட் ஃபிலிமா நான் அப்பா பையன் வரதான் சொல்லியிருந்தீங்க ஆல்ரெடி ப்ரெஸ் மீட்ல. ஸோ இப்போ அந்த வரவேற்பு எப்படி இருக்கு? பெரிய செலிபிரிட்டிஸ் பார்த்து என்ன சொன்னாங்க? எல்லாம் பாசிட்டிவாக வந்துட்டு இருக்குங்க. எவ்ரி திங் இஸ் பீன் வெரி பாசிட்டிவ், வெரி சப்போர்ட்டிவ். ஆடியன்ஸ் தான் இப்போ இப்போ வந்து டிசைடிங் ஃபேக்டர். லெட் தி ஆடியன்ஸ் கம் அண்ட் வாட்ச் தி ஃபிலிம். அதுக்கு உங்கள் எல்லாத்தோட சப்போர்ட் எனக்கு தேவை. அவ்வளோ. தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்துச்சு, நீங்கள் போய் பார்க்கலாம். இட்ஸ் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை சபரீஷ் நந்தா. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், புரியல. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் ஆக்சுவலி போய் எவ்ரிஒன் கேன் டேக் தேர் ஒப்பீனியன். போய் பார்த்து நீங்கள் செக் பண்ணலாம். இட்ஸ் வெரி நைஸ். த ஹீரோ இஸ் டன் வெல், ஹீரோயின் இஸ் டன் வெல், எவ்ரிஒன் இஸ் டன் வெல். ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஹோல் மூவியில் ஒரு 75 to 80% இஸ் தேர். ப்ளஸ் 90-100% நீங்கள் சொல்லலாம். வெரி குட். நம்ம வில்லனோஸோ சூப்பர், ஹீரோஸோ சூப்பர். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. புரியல என்ன? ஆமாம் மேபி ஆமாம் எல்லா ஆடியன்ஸ்க்கு. பட் கிட்ஸ் மைட் நாட் என்ஜாய் இட். கொஞ்சம் சீரியஸ் டாபிக். பட் அதர்ஸ் இட்ஸ் வெரி நைஸ். ஆமாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது த்ரில்லர் மூவில. ஸோ இன்ட்ரெஸ்டிங்.
மியூசிக் மற்றபடி இதெல்லாம் சூப்பர் மியூசிக் எல்லாம் வெரி நைஸ் படம் ஒரு வாட்ச் ஓவரா நீங்க போய் பார்த்து நீங்க சொல்ல ஐ லவ்ட் இட். ஸோ நீங்க போய் பார்த்து சொல்லலாம். ஓகே Good suspense movie. Ajmal has done a very good job. இன்ட்ரெஸ்டிங்கா Directed. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. Huh? ஸ்கிரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்கா படம் நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. படம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் சொல்லணும். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நாங்கள் நிறைய வாட்டி பார்த்துட்டோம். உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி? எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக எட்ஜ் ஆஃப் தி சீட்டில் பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். என் பேர் அஜ்மல். ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஃபிலிம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாட்ச் இந்திரா இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. ஆடியன்ஸ் எல்லாம் மியூசிக் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க. வர ஆடியன்ஸ் கேட்டோம். சோ எப்படி பாக்குறீங்க? மியூசிக் வந்து நல்லா படத்துக்கு இன்னும் பெரிய ஒரு ப்ளஸ்ஸா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம், இறைவன் கொடுத்த பிளெஸ்ஸிங்காக தான் பார்க்குறேன். எனக்கு மேலும் மேலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். மேலும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னு எங்களுக்கும் என் டீமுக்கும் ஆசை. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வச்சு இனிமேலும் தொடர்றது எப்படின்றது தெரியும். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. இந்திரா பாருங்கள். 22 இன்னிலேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்திரா பாருங்கள். தியேட்டர்ஸில் பாருங்கள். நன்றி. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட் அஜ்மல். ஸோ மியூசிக் டைரக்டர், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி யங் டேலண்ட்ஸை வந்து கொஞ்சம் நீங்கள் தான் வந்து எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஸ்டோரி லைன் ரொம்ப நல்லா இருக்கு. தென் வந்து ஹீரோ ஆக்டிங், தென் சைட் கேரக்டரில் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஸோ பின்னாடி தான் இருக்காரு. ஸோ அவரும் ரொம்ப நல்ல ஆக்டிங். ஸோ கோரியோலாம் ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து வாட்ச் பண்ணுங்க. எல்லா ஆடியன்ஸும் பார்க்கறாங்க. கண்டிப்பாக ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாருமே பார்க்கலாம். ஸோ பர்டிகுலர் ஜானர் அப்படின்லாம் இல்லை, எல்லாருமே வந்து பார்க்கலாம். பர்டிகுலர்லி மியூசிக் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னைக்கு வர படங்களை கம்பேர் பண்ணும்போது இது ஆக்சுவலி ஒரு நல்ல ரைட்டிங் அண்ட் நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஸ்க்ரீன் பிளே. ஐ மீன் ரைட்டிங்கும் சரி, ஆக்டிங்கும் சரி, எல்லாருமே ஆக்சுவலாக அவங்களோட வேலையை சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அண்டு நீங்கள் படம் வரும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல. படம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் கொஞ்சம் ஓவர் சாட்டிஸ்ஃபைடாக இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு படம். கதையாக இப்படி ஒரு கதையை செலக்ட் பண்ணி அடிச்சதுக்கு வசந்த் ப்ரோக்கு ஆக்சுவலி இப்படி நிறையா பேர் பண்ணணுன்றது இட்ஸ் வாட் வி ஃபீல். ரொம்ப நல்ல கதை அண்ட் வந்து ஒரு ஹீரோவாக இது சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருமே அவங்க கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் எப்படி சார் இருக்கு? திடீர் மூவினா மியூசிக் ஆக்சுவலி மியூசிக் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். லைக் இப்போ வர நிறையா பாட்டும் அந்த லிரிக்ஸுமே நம்ம பெருசாக நமக்கு ஞாபகம் இருக்காது. ரொம்ப ஒரு மாதிரி ரெஜிஸ்டரே ஆகாது. பட் இதில் வந்து பாட்டு ஒரு இடத்துல கட் பண்ணி சீன் வந்து மறுபடியும் பாட்டு கண்டினியூ பண்ணும் போதுமே அந்த பாட்டோட ஃப்ளோவும் சரி, அந்த பாட்டோட அந்த ஃபீலும் இருக்கும்ல, இட்ஸ் ஆக்சுவலி ரொம்ப ஒரு மாதிரி கனெக்டடாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நல்ல மியூசிக் கேட்ட ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் லவ் மியூசிக் ஒரு 90s பாட்டெல்லாம் கேட்டுட்டு அந்த ஒரு வைபோடு ஒன்று எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் அப்பப்போ வர படங்கள் தான். பட் இந்த படத்தில் அப்படி ஒரு நல்ல ஒரு மியூசிக் வந்து ஆக்சுவலி அஜ்மல் கொடுத்துருக்காரு. நைஸ். நல்லா இருக்கு. இல்ல படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி எடுத்துட்டு போயிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. கதை நல்லா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. இன்டர் போர் அடிக்கல, டக்குன்னு போயிடுச்சு இன்டர்வியூ. நல்லா பண்ணியிருக்காரு அவர். நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. டெபியூ டேரக்டர் பண்ண மாதிரியே இல்லை. ட்விஸ்ட் எல்லாம் நிறைய இருக்கும் எதிர்பார்க்குற அளவுக்குலாம். நீங்கள் கதை என்னன்னு கடைசி வரைக்கும் கெஸ்ஸே பண்ண முடியாது யார் இந்த கதையில் இருக்காங்கன்னு. ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பார்க்கலாம். வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல படம் இது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரில்லர் மூவி தான். உங்களை சீட் எஜ்ஜில் உட்கார வைக்கும். ஸோ அடுத்தடுத்த சீன் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். வசந்த் ரவி வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ஈக்குவலாக சுனிலுக்கும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஸோ உங்களால் ஸ்டோரியை கெஸ் பண்ண முடியாது கடைசி வரைக்கும். நெக்ஸ்ட் என்ன நடக்கும், நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாகவே எல்லாமே நடக்கும். டெபியூ டேரக்டர் மாதிரியே இல்லை. எந்த இடத்துலையும் லாக் இல்லை, எந்த இடத்துலையும் போர் அடிக்கல. சீட் எஜ் த்ரில்லர் மாதிரி தான் இருந்தது. ஹீரோவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கான பாட்டு அவங்க ஈக்குவலாக கொடுத்துருந்தாங்க. அவங்களும் ஒரு மெயின் கேரக்டர் தான் இந்த படத்தில். சூப்பர்வான படம். இந்த வீக்கெண்ட் நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு சார். என்ன சப்ஜெக்ட் சார்? என்ன சொல்ல வராங்க? பழிவாங்கும் நடவடிக்கை தான் சார். அதாவது தான் நேசிக்கிற ஒரு பொண்ணை வந்து, அதாவது எதாச்சும் நடந்தது தான், கொலை பண்ணணுங்கிற மாதிரி பண்ணலை. அவர் வந்து ஏதோ ஒரு மூட் அவுட்டில் வந்திருக்காரு, ஒரு போலீஸ் ஆஃபீஸர். சரிங்களா? அதான் வசந்த் ரவி இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்காரு. அவர் வந்து வீட்டுக்கு ஏதோ ஒரு டென்ஷனில் வந்திருக்காரு. சரக்கு அடிக்கணுங்கிற ஒரு மூடில் வந்து அதை எடுப்பான்னு சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு வந்து வேற ஒரு பதட்டத்தில்
அந்த பொண்ணுடைய லவ்வர் வந்து ஒளிஞ்சிருக்காரு இல்லையா, என்னமோ சொல்லுவாங்களோ ஹவுஸ் ஓனர் என்னமோ இது, ரெண்டாவது போலீஸ் ஆஃபீஸர் வீடு, ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோன்னு சொல்லிட்டு பயந்தது கை நடுக்குது அந்த பொண்ணு அந்த பாட்டில் உடைச்சிருது. அவர் அந்த டென்ஷன்லாம் ஓங்கி அரைஞ்சிடுறாரு, அந்த பொண்ணை இறந்துடுறாங்க. ஸோ கதை சொல்லலை, சொல்கிறேன். அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த பையன் வந்து பழிவாங்க நடவடிக்கை. நான் வந்து இவ தான் வாழ்க்கையை நினச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நடந்துருச்சு, உன் பொண்டாட்டியோட நீங்கள் எப்போ சந்தோஷமாக இருக்க அப்படிங்கிறத ஒரு பழி வாங்குற நடவடிக்கை சார். அவர் மனைவியை கொலை பண்ணுறாரு. இன்ட்ரெஸ்டிங்காக. ஆமாம் சார், ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது சார். நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார். ஹீரோ பர்ஃபார்மன்ஸ் ஓகே தான் சார். ஸோ என்னென்னா அவர் கொஞ்சம் ஆக்ஷன் இல்லாமல் இருக்குது. ஒரு அடிதடி, ஒரு ரவுடி அடிக்கிறது போகிறது, எல்லா படங்களும் மாமூலாக நடக்கிறது. இது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. எல்லாம் நடிச்சிருக்காங்க சார். பிடிச்சிருக்கு சார், பார்க்கலாம் சார்.